ஹாய் கைஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு காதல் கதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எழில் அண்ட் சத்யா 2 பேரும் லவ் பண்ணி பேரண்ட்ஸோட சம்மதம் இல்லாம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எழிலுக்கு அவனோட சொத்த மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் எழுதி குடுத்து, இனிமே உனக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எழில் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சத்யா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனா குழந்தைங்க இல்ல. காலையில சத்யா ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க. சீக்கிரம் சாப்பாடு செய்யணும்னு சொல்லி சமையல் செஞ்சுட்ருக்காங்க. எழில் அந்த நேரம் வந்து நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு பிடிக்குமேன்னு தான் சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன். நீங்க எடுக்காம போனா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, இல்ல நீ செஞ்சு நீ சாப்பிடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சாப்பிட்டு நல்லா இரு. அது எனக்கு போதும். எனக்கு டைம் ஆச்சு. சாப்பிட்றதுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எழில் கிளம்பி போயிடுறாரு. எழில் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவனோட சுப்பீரியர்ஸ் வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர புடிச்சு திட்டுறாங்க. அதே கோவத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் உடனே அவங்க ஒய்ஃபு சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி, சரி எடுத்து வை. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வந்ததுக்கப்புறம் சத்யா, எழில் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது சாப்பாட சாப்பிட்டுட்டு, "இதில என்ன உப்பும் இல்ல, காரமும் இல்ல. என்னதான் சாப்பாடு செஞ்சிருக்கே?" அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ல இருந்த சாப்பாட தூக்கி செவர்ல விட்டு அடிச்சிடுறாரு. "உன்ன மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா என் லைஃப் இப்ப எப்படி இருந்திருக்கும்? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனா உன்னால ஒரு குழந்தை கூட பெத்து குடுக்குறதுக்கு உனக்கு பாக்கியம் இல்ல. அதனால நான் என்னோட பேரண்ட்ஸையும் விட்டு பிரிஞ்சு இந்த மாரி தனியா வந்து வாழணும்னு என் தலையெழுத்து." அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிர்றாரு. கொட்டுன இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு சத்யாவும் அழுதுட்டே தூங்கிருது. மறுநாள் காலையில எழுந்த உடனே வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு எழிலு. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியில பழக்கூடையோட ஒரு தாத்தா வந்து நின்னுட்டு தம்பி தம்பின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் எழிலும் என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கையில இருந்து ஒரு லெட்டரையும் கொஞ்சம் பைசாவையும் கொடுக்குறாரு. ரொம்பவே நனைஞ்ச நிலமையில அந்த பைசாவும் லெட்டரும் இருக்குது. அத வாங்கிட்டு எழிலு, "தாத்தா இது யாருக்கு அனுப்புறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "தம்பி ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி தரியான்னு?" சொல்லி அந்த தாத்தா கேட்குறாங்க. அந்த தாத்தா, "இது அனாத ஆசிரமத்துக்கு அனுப்புறேன்னு" சொல்லிட்டு தண்ணி குடுக்க ஆரம்பிக்கிறாரு. குடிக்க ஆரம்பிக்கும்போது எழில் வந்து, "தாத்தா உங்க ஒய்ஃப் அங்க இருக்காங்களா? அவங்களுக்கு தான் அனுப்புறீங்களான்னு?" சொல்லி எழில் கேட்குறா. கேட்குறதுக்கு அந்த தாத்தா, "ஒரு நிமிஷம் தம்பின்னு" சொல்லி தண்ணிய குடிச்சு முடிச்சுட்டு தாத்தா சொல்றாங்க, "நான் உயிரோட இருக்கும்போது நான் ஏன்ப்பா என் ஒய்ஃப அனாத ஆசிரமத்துக்கு அனுப்ப போறேன்?" அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாங்க. சொன்ன உடனே எழில், "தாத்தா நீங்களும் உங்க ஒய்ஃபும் லவ் மேரேஜான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா, அது ஒரு பெரிய கதை" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆர்வ மிகுதியில எழில், "தாத்தா அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த லெட்டரும், இந்த பணம் எல்லா பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு" சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அந்த தாத்தா அவங்களோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "தம்பி நானும் என்னோட ஒய்ஃபும் பக்கத்து பக்கத்து வீடு தான். என்னோட ஒய்ஃபு அவங்க அம்மா, அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. ஒரு 6 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா, அப்பா இவங்க எல்லாம் கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுனால அந்த சம்பவ இடத்துல அவங்க இறக்கும்போது பார்த்ததுனால இவளுக்கு வாய் பேச முடியாம போயிடுச்சு." அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாங்க. அப்புறம் எவ்வளவோ மாப்பிள்ளை பார்த்தாங்க. யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரல. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் தான் சரி ஓகே இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. இப்ப கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது தம்பி. எங்க 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. ஒரு டைம் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அந்த டைம்ல அவங்க அம்மா அவங்களுக்கு குடுத்த குண்டுமணி தங்கம் இருந்துச்சு. அத வித்து என்னோட மருத்துவ செலவுக்காக ஃபுல்லாத்தையும் என் ஒய்ஃப் பார்த்துக்கிட்டா. அப்போ அவளால பேச முடியாதுங்கிறதுனால டாக்டரோட கையில கால்ல விழுந்து, எப்படியாவது என் ஹஸ்பண்ட காப்பாத்தி குடுங்கன்னு சொல்லி அவ கெஞ்சினா. அந்த டைம்ல தான் எனக்கு தோணுச்சு, நம்ம முடியாம ஆயிடுச்சுன்னா நம்ம ஒய்ஃபோட நிலைமை என்ன ஆகும்ன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அது சரியாயிடுச்சு. நான் சரியாயி மறுபடியும் நானு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம என்னோட ஒய்ஃப ஒரு குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். என்ன ஒரு கவலைன்னா, நான் உயிரோட இருக்கும்போது என் மனைவி இறந்துட்டா, ராணி மாதிரி அவள கொண்டு போய் அடக்கம் பண்ணிருவேன். இன்கேஸ் அவளுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன்னா, என்னோட ஒய்ஃப யாரு பார்த்துக்குவாங்க? அப்படின்னு எனக்கு அப்பதான் தோண ஆரம்பிச்சுச்சு. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பழத்த வித்து, அதில வர வருமானத்தில பாதிய என் ஒய்ஃப் பேர்ல அக்கவுண்ட்லயும், மீதி பாதிய அந்த அநாத ஆசிரமத்துக்கும் அனுப்புவேன். அப்புறம் அந்த லெட்டர் இருக்கு இல்லையா தம்பி, அத எடுத்து படிச்சு பாருன்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாங்க. எழில் அந்த தாத்தா சொன்ன கதையெல்லாம் கேட்டு கண் கலங்கி அவங்க குடுத்த லெட்டர எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர்ல அந்த தாத்தா என்ன எழுதியிருக்காங்கன்னா, "இந்த மாசமும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உயிரோட இருக்கேன். என்னால முடிஞ்ச அமௌண்ட்ட ஆசிரமத்துக்கு அனுப்பியிருக்கேன். என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்து ஒரு வேள என்கிட்ட இருந்து பணமோ, லெட்டரோ வரலன்னா, நான் குடுத்துருக்க இந்த அட்ரஸ்ல வந்து என்னோட ஒய்ஃப கூட்டிட்டு போயிருங்க. அவங்கள ஒரு குழந்தை மாதிரி நீங்க பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. இத படிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டமா போயிடுது. அந்த தாத்தா, "சரி தம்பி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்"
அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எழிலும் அனுப்பி வைக்கிறா. அனுப்பி வைக்கும்போது அந்த தாத்தா சொல்கிறாங்க, "தம்பி இந்த பழக்கூடைய மட்டும் ஒரு கை கொடுத்து கொஞ்சம் தூக்கி என் தலையில வைக்கிறியாப்பா?" அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் அவன் கவனிக்கிறான், அந்த தாத்தாவுக்கு ஒரு கை இல்லவே இல்ல. இந்த ஒரு கை இல்லாததோட கூட தான் ஒய்ஃபை இவ்வளோ நேசிக்கிறாரே! ஆனா நம்ம ஏன் இப்படி இருந்தோம்? நம்ம எவ்வளோ வார்த்தைகள விட்டுட்டோம்ன்னு சொல்லிட்டு, அப்பதான் எழிலுக்கு தன்னோட தவறு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் லவ் உண்டாகுது அப்படிங்கிறத எழில் புரிஞ்சுக்கிட்டு, சத்யா, எழில் அவங்க 2 பேர் லைஃப்பும் ரொம்பவே நல்லா ஸ்மூத்தா அமையுதுங்க. குழந்தை இல்ல அப்படிங்கிறதுக்காக கணவன், மனைவி 2 பேரும் என்னைக்கும் சண்டை போட்டுக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் குழந்தைங்களா இருங்க. சந்தோஷமா வாழ்க்கைய வாழுங்க. வாழ்க்கை ஒரு டைம் தான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். எழில் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா மாத்திக்கிட்டா. நீங்களும் உங்க லைஃப்ப சந்தோஷமா மாத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.